சில பேருக்கு ஒரு புதுவிதமாக இருக்கும், சில பேருக்கு பயமாக இருக்கும், சில பேர் இந்த திருவிழாவை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதில் கட்டக்கூடிய காளி வேடங்களும், அதில் செய்யக்கூடிய பூஜை முறைகளும், ஆடு பலியிடுதல், கோழி பலியிடுதல், இந்த மாதிரி ரணபலி நடக்கிறது, இதெல்லாம் பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான திருவிழாவாக தான் இந்த மயான கொள்ளை வந்து எல்லாருக்குமே பார்வைக்கு தெரியும். இது எதுக்காக செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாமே வந்து இந்த திருவிழாவுடைய ஒரு தாற்பயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து சிவன் வந்து பிரம்மனை வந்து வதம் செய்கிறாரு. ஒரு காரணத்துக்காக பிரம்மனுடைய ஆணவ தலை, பிரம்மனுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து 5 தலைகள் வந்து இருந்தது. அந்த 5 தலைகளில் ஒரு தலை ஆணவமாக பேச அந்த சிவபெருமான் கால பைரவனை தோற்றுவித்து அந்த 5வது தலையை வந்து சம்காரம் செய்கிறார், வெட்டி எடுத்துடுறாரு. இந்த காரணத்தினால சிவபெருமானுடைய கையில் வந்து அந்த பிரம்ம கபாலம் வந்து பற்றி கொள்கிறது. அந்த பிரம்ம கபாலம் அப்படின்னா பிரம்மனுடைய மண்ட ஓடுன்னு அர்த்தம். சாமி ஆடுறவங்களும் சரி, அம்மன் ஆலயத்திலும் சரி, கைக்குள்ளே இருக்கும் அந்த கபாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் பிரதானமானதும் கூட. அந்த கபாலம் வந்து சிவன் கையை வந்து பற்றி கொண்டதுனால சிவன் இறக்கின்ற தருவாய் வருது. புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வல்லாளகண்டன் மனைவி வயிற்றுல சிவபெருமான் வளர்ந்து வருவதனால பழைய சிவன் இறந்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த கபாலம் வந்து பற்றி கொள்கிறது. அப்போ வந்து அது பேய் தானே, ஒரு ஆத்மா, பிரம்மனுடைய ஆத்மா வந்து சிவன் வந்து பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் பிரம்மகத்தி தோஷமாக வந்து சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக பார்வதி தேவி தன்னுடைய அண்ணனான பெருமாள் கிட்ட போயிட்டு உபாயம் கேட்குறாங்க. என்னுடைய கணவருடைய உயிர் வந்து மாய போகிறது, இதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது பெருமாள், பார்வதியுடைய அண்ணனாகிய சகோதரனாகிய பெருமாள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மயானத்தில் ரத்தத்தில் உணவு சமைச்சு பல தானிய உணவுகள் சமைச்சு அந்த கபாலத்துக்கு பலி போடணும். அப்போ வந்து அந்த கபாலம் வந்து அது 2 முறை சாப்பிடும். சாப்பிட்டுட்டு 3வது முறை இந்த சாப்பாட்டுக்காக ஏங்கும் பொழுது, ரத்த சுவைக்காக ஏங்கும் பொழுது அதை வந்து நீ தூக்கி பூமியில் போடணும். அப்படி போட்டு அந்த கபாலம் வந்து இறங்கிடும். இறங்கின உடனே வல்லாளங்கண்டர் மனைவி வயிற்றில் வரக்கூடிய சிசுவையும் நீ எடுக்க வேண்டும். இது 2த்தையும் ஒரே சமயத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் தாயாருக்கு தாயாருக்கு வந்து அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்து, அதன் மூலிமா மயானத்தில் அம்பாள் வந்து காத்திருந்து வைத்தீச்சியாகவும் குறி சொல்லும் குரத்தியாகவும் அவதாரம் எடுத்து பல புராண நிகழ்வுகளை நடத்துகிறாங்க. அந்த புராண நிகழ்வை தான் அமாவாசை அன்னைக்கு இந்த செய்கிறோம், மாசி அமாவாசை அன்னைக்கு செய்கிறோம். ஏன் அப்படின்னா இது மாசி அமாவாசை அன்னைக்கு நடைபெற்ற ஒரு புராணம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.